ஓம் கங்கணபதியே நமக. குரு தேவாய நமக. குரு வாழ்க, குருவே துணை. கடகராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மாதத்துக்குரிய கிரகநிலைகளை பார்க்கலாம். உங்கள் ராசி ஆகிய கடகத்திலேயே சூரிய பகவானும், 2ஆம் இடமாகிய சிம்மத்தில் சுக்கிரன் புதனும், 3ஆம் இடமாகிய கன்னி ராசியில் கேது பகவானும், 8ஆம் இடமாகிய கும்பத்தில் சனி பகவானும், 9ஆம் இடத்தில் ராகு பகவானும், 11ஆம் இடமாகிய ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும், 12ஆம் இடத்தில் சந்திர பகவானும் இந்த மாத கிரக நிலைகளாக உங்களுக்கு இருக்கின்றனர். இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறதுனால அதிகப்படியான அலைச்சல்கள் மற்றும் பயணங்கள் ஏற்படும். சிறு சிறு உடல்நல குறைபாடுகள் வந்து நீங்கும். உடலில் உஷ்ணம் அதிகமாகும். தந்தை அல்லது தந்தை சார்ந்த உறவினர்கள் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும். அதே சமயத்தில் உங்களுடைய உடன் பிறந்தவர்களாலும் சில இடர்பாடுகள் வந்து நீங்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாகவே இருக்கும். இருப்பினும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும். ஆவணி மாதம் வந்த பிறகு உங்களுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை இது போன்ற சிக்கல்கள் இருந்தாலும் கூட ஆவணி மாதத்தில் உங்களுடைய பொருளாதாரம் நல்ல நிலையை அடையும். குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் நிலவும். இருந்தாலும் கணவர் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடப்பில் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்காதீர்கள். ஆனால் குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இது போன்ற விஷயங்களில் இருந்து பாதிப்புகள் முழுமையாக குறையும். தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும். எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போறது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையில் சில விஷயங்கள் நடக்கும். வெளிநாடு அல்லது வெளிநாடு சம்பந்தமான வேலைகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான மாதமாக அமையும். ஐடி, உணவுத்துறை, டெக்ஸ்டைல் போன்ற துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான மாதமாக அமையும். எலக்ட்ரிக்கல் மற்றும் கவர்மெண்ட் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை. அதே சமயத்தில் வேலை சம்பந்தமான விஷயங்களில் நன்மைகள் உண்டானாலும் கூட அலைச்சல்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு வெற்றி கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் ஏற்படும். 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தொலைதூர பயணங்கள் மூலமாக நன்மை கிடைக்கும். அதே சமயத்தில் வருகின்ற கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடும். அஷ்டமத்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குரு பகவானுடைய சஞ்சாரமும் ராகு பகவானுடைய சஞ்சாரமும் நிவர்த்தி செய்யும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமைகளில் அருகிலுள்ள பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி பால் அபிஷேகம் அல்லது வில்வ அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும். நன்றி, வணக்கம்.